அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளான முருகன் கோயில்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்பட இருக்கின்றது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மதுரை மாவட்டம், திருச்செந்தூர் அல்லது திருச்சீரலைவாய் முருகன் கோயில் தூத்துக்குடி மாவட்டம், திருவாவினன்குடி என்கிற பழனி முருகன் கோயில் திண்டுக்கல் மாவட்டம், திருவேரம் என்கிற சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் முருகன் கோயில், திருத்தணி அல்லது குன்று தோராடல் முருகன் கோயில் திருவள்ளூர் மாவட்டம், பழமுதிர் சோலை முருகன் கோயில் மதுரை மாவட்டம் ஆகிய அறுபடை வீடுகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இலவச ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.hrce.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த ஃபைல்லே இருக்கு. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி இருத்தல் வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை. ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் நகல் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதே அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விண்ணப்பங்களை இத்துறை வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது www.hrce.tn.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அதற்கான வருமான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும். பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும். இதற்கான விண்ணப்ப படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் விண்ணப்ப படிவம். ஃபர்ஸ்ட்ல விண்ணப்ப படிவத்தில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும். விண்ணப்ப படிவம் விடுதலின்றி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், இருப்பிட முகவரி, தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி மற்றும் பின்கோடுடன் முழுமையாக குறிப்பிடப்பட வேண்டும். பிறந்த தேதி மற்றும் வயது 60 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். வயது இங்கே எழுதப்பட வேண்டும். அப்புறம் ஆதார் எண் எழுதப்பட வேண்டும். ஆண்டு வருமானம், விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவியின் விண்ணப்பித்துள்ள விவரம், கைபேசி எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ், பள்ளி கல்லூரி சான்றிதழ், தொடர்புடைய வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட்டுள்ளதா, இணைக்கப்பட்டுள்ளது பக்கம் எண் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பக்க எண் எழுதிக்கோங்க. பிறந்த தேதிக்கான சான்று, இருப்பிட முகவரி சான்று, நாள் 4 நாள் பயணம் செய்ய உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று, ஆதார் அட்டை நகல், வருமான சான்றிதழ் வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைத்தல் வேண்டும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3 இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்விண்ணப்பத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக நான் இணைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மை எனவும், ஆன்மீக பயணத்திற்கான நிபந்தனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன் எனவும், பயணத்தின் போது 4 நாட்களுக்கு எனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன் எனவும் நான் உறுதியளிக்கிறேன். இவ்விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள விவரங்கள் மற்றும் இணைத்துள்ள சான்றுகள் உண்மையல்ல என்று உறுதி செய்யப்பட்டால் என் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவேன். இவ்வாறு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உறுதிமொழியை வாசித்து நாள் விண்ணப்பதாரரின் கையொப்பமிடப்பட வேண்டும். இவ்வாறு அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து சரியான முறையில் பூர்த்தி செய்து உங்களது மாவட்ட மண்டல இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குனர் அலுவலகங்களில் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்க இயலாதவர்கள் மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து அங்கேயே சமர்ப்பிக்கலாம். ஆகவே தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை வீடுகளான முருகன் கோயில்களுக்கு 4 நாட்கள் இலவச ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து ஆன்மீக பயணம் சென்று வர கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.